ஹவுதிகள் இஸ்ரேலோடு போரிடுறாங்க அப்படிங்கிற அந்த காலமெல்லாம் இப்போ மலையேறி போச்சு. இப்போ டைரக்ட் வார் வித் யூஎஸ்ஏ அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ ஹவுதிகள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஹவுதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு புறம் குர்திஷ் படை துருக்கி எந்த இடத்துல கை வைக்கக்கூடாதோ அந்த கரண்ட்டில் போய் கை வச்சுட்டாங்க. அதனால் ஈரான் இப்போ துருக்கிக்கு எதிராக சிரியாவுக்கு ஆதரவாக அவங்க செய்யக்கூடிய செயல்கள் என்ன அப்படிங்கிறதும் அதற்காக அவர்கள் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய அணிவகுப்பையும் தான் பார்க்க போகிறோம். மூன்றாவது, ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் செயல்பட்டாங்க அப்படிங்கிற அந்த காலம் மாறி போய் பாலஸ்தீன் அத்தாரிட்டி அவங்களே இப்போது ஹமாஸுக்கு எதிராக சில சம்பவங்களை செஞ்சுருக்காங்க. ஸோ எதிரிகளுடைய அணிவகுப்பு அப்படிங்கிறது டோட்டலாக மாறி போய் நிற்கிது. அதைத்தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். யுஎஸ்எஸ் ஹாரி எஸ் ட்ரூமன் அப்படிங்கிற ஒரு கப்பல். இந்த கப்பல் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த யுஎஸ்எஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போதே இது அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல். இது டைரக்டாக மிடில் ஈஸ்ட் பகுதியில் ஈரான் பக்கம் இருந்தது ஒரு பீரியடில். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அப்படியே கரிபியன் கடல் பக்கம் போச்சு. மறுபடியும் இப்போது ஹவுதிகளுடைய ஆதிக்கம்ங்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, ஏன்னா ஹிஸ்புல்லாவை அடக்கிட்டாங்க, லெபனானில் ஒரு புதிய பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுத்து முடிச்சிட்டாங்க, சிரியாவில் ஹெச்டிஎஸ் குழு மூலிமா அமெரிக்கா ஒரு பெரிய ஆட்டத்தை நிகழ்த்தி அதிபரையே தூக்கிட்டாங்க, ஆயுத சப்ளையே நின்றுச்சு. அப்போது ஹவுதிகள் மட்டும்தான் இப்போ ஆட முடியும் அப்படிங்கிறதுனால இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறதுனால இந்த கப்பலை கொண்டு போய் ரெட் சீல நிப்பாட்டுறாங்க அமெரிக்கா. இந்த ரெட் சீல நிப்பாட்டின உடனே ஹவுதிகள் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க யாருக்குமே பயந்ததாக இது வரைக்கும் எந்த விதமான ரெக்கார்டுமே கிடையாது. அப்படிப்பட்ட பயப்படாத அந்த பழங்குடிகள் இப்போது 5வது பெரிய மெகா அட்டாக் ஒன்று நடத்தியிருக்காங்க அமெரிக்கா மேலே. இது வந்து டைரக்ட் வார் வித் யூஎஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இது நேரடியான ஒரு போராகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அமெரிக்காவோடு நாங்கள் வாரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஹவுதிகள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது எப்படி உறுதிப்படுத்துகிறாங்கன்னா, 9 மணி நேரம் விடாது ஒரு மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி 9 மணி நேரம் ஒரு கப்பல், யுஎஸ்எஸ் அந்த ஹாரி கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பல்லிருந்து வெளிவரக்கூடிய ஆயுதங்கள், போர்க்கப்பல், போர் விமானங்கள், அங்கிருந்து வரக்கூடிய மிசைல்ஸ், இதோட ஹவுதிகள் தொடர்ச்சியாக 9 மணி நேரம் போர் பண்ணுறாங்க. விடாமல் போர் பண்ணி ஹவுதிகள் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் மகாபாரதத்தில் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில போர் நடந்தப்போ அர்ஜுனன் வந்து ஒரு 3 அடிக்கு வந்து கர்ணனோட தேரை வந்து நகட்டினா அப்படின்னா, இவன் கர்ணனால் வந்து அர்ஜுனனோட அடியை 1 அடி நகட்டினா கூட சபாஷ் கர்ணான்னு கிருஷ்ணன் சொன்னதாக ஒரு வரலாறு இருக்கும். ஏன் அப்படின்னா, உன்னுடைய இடத்துல வந்து உன்னுடைய ரதத்தில் நான் இருக்கேன், அனுமன் இருக்கான், இப்படி வந்து பல பேர் இருந்தாலும் உன்னுடைய தேரை வந்து கர்ணன் நகட்டுறான் அப்படிங்கிறதே பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு சொன்னதாக இருக்கும். அது கதையாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று. ஆனால் அந்த அளவிற்கு வலிமை பெற்றவர் நபர்களாக இப்போ ஹவுதிகள் மாறி போய் நிற்கிறாங்க. அமெரிக்கா அப்படிங்கிற அந்த வல்லரசை அடித்து உடச்சி தும்சம் பண்ணியிருக்காங்க ஹவுதிகள். இதை விட பெரிய சம்பவங்கள்லாம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பவங்கள். அது ரொம்ப பயங்கர காமெடியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ரசிக்கத்தக்க வகையிலையும் இருக்கும். அது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவை. இந்த வீடியோவில் இன்னும் நிறையா சம்பவங்கள் இருக்குது, தொடர்ச்சியாக பாருங்கள். ஸ்டீவ் விட்காஃப் இவர் யாருன்னா, ட்ரம்பினுடைய என்வாயில் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர். இவர் தான் இப்போ இஸ்ரேலோட ரொம்ப பெரிய அளவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நபர் வந்து இப்போது ஒரு வித்தியாசமான நடவடிக்கையில் ஈடுபடுறார். ஜனவரி 20ஆம் தேதி அவர் டார்கெட் வச்சு ஹமாஸை எப்படியாவது ட்ரம்பிடம் சரணடைய வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறார். எப்படி வந்து 2006 தொடக்க காலகட்டத்தில் நோட்டீஸ் ஒட்டி அதற்கு பிறகு ஆயுதங்கள் கிடைத்து தன்னை வந்து ஒரு பெரிய இயக்கமாக வலுப்படுத்தி இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்தையுமே தன் பக்கம் திரும்பி வச்சிருக்கக்கூடிய ஹமாஸ் அப்படிங்கிற அந்த இயக்கம்
அமெரிக்காவால் வந்து முதல்ல ஆரம்பத்தில் தூண்டிவிடப்பட்டது தான், இப்போது அவங்களுக்கு எதிராகவே மாறி போய் நிற்கிது. இப்போது ட்ரம்பினிடத்தில் ஹமாஸ் சரணடைவார்களா? ஏன்னா ரஷ்யாவோட உதவி ஹமாஸுக்கு இருக்குங்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப் ஹமாஸை தன்வசப்படுத்துவதற்கான கடைசி முயற்சிங்கிறது இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நடக்க போகுதுங்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, பிரேக் பாயிண்ட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ஹமாஸ் இருக்காங்க. இப்போ ஹமாஸ் எடுக்கக்கூடிய முடிவு தான் மிடில் ஈஸ்டினுடைய அடுத்த கட்ட நகர்வை வந்து தீர்மானிக்க போகுது. ஸோ வித்தின் இந்த வீக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சுச்சுவேஷனாக நம்ம லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை பார்த்து வரக்கூடிய அளவில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீக்குங்கிறது எப்படி சொல்கிறது, சீட்டு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி. $80.1403 ட்ரில்ஸ், இது வந்து ஈரான் தயாரித்திருக்கக்கூடிய புதிய ரக ஆயுதங்கள். இது வந்து அன்மேன்டு மிசைல்ஸாக இருக்கலாம், ட்ரோன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து 20லேருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்களை இப்போ ஈரான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு என்னப்பா, ரஷ்யா வந்து நியூக்ளியர் வார்ஹெட்லாம் வந்து 2500 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய அந்த ரக வார்ஹெட்டை தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஈரான் ஏன் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா, இவங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத இவங்க நிர்ணயிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நாளில் தான் இன்றைக்கி ஜெனீவாவில் ஒரு மிக முக்கியமான மீட்டிங்கில் JCPOA ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்விகள் இருக்குது. அந்த இடம் சைன் போட்டாங்க அப்படின்னா ஈரானால் யுரேனியத்தை இவ்வளவு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க. அமெரிக்கா சொல்லக்கூடிய ஆயுதங்களை மட்டும்தான் ஈரானால் வச்சுக்க முடியும், அதை பயன்படுத்தவும் முடியும். இப்படிப்பட்ட துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு ஈரான் தள்ளப்படுவார்களா இல்லை அந்த ஒப்பந்தத்தில் போய் சிக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி ஜெனீவாவில் இன்றைக்கி முடிவாக போகுது. இந்த நாதன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு நியூக்ளியர் சைட் இருக்குது. அந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட அன்மேன்டு ட்ரோன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஈரான். அது மட்டும் கிடையாது, ஆள் இல்லாத ட்ரோன்கள் வந்து சிரியா பகுதியில் பறக்க விடுவதற்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதனால் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டீட்டெயில்டாக ஒத்து கவனிக்கும் போது துருக்கி தான் சிரியாவில் ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதை ஈரானும் ரொம்ப பெரிய அளவில் நம்புறதா தெரியுது. அந்த வகையில் துருக்கிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குர்திஷ் படை. இந்த குர்திஷ் படையை துருக்கிக்கு எதிராகவும் சிரியாவில் இருக்கக்கூடிய HDS குழுவுக்கு எதிராகவும் பயன்படுத்துறதுக்கு இப்போ ஈரான் சைடில் இருந்து ஆயுதங்கள் யாருக்கு போக போகுது அப்படின்னா, ஹிஸ்புல்லாவுக்கு இல்லை, ஹவுதிகளுக்கு இல்லை, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிகளுக்கு இல்லை. டைரக்டாக எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா சிரியாவிலேயே போய் இறக்க போகிறாங்க. சிரியா தானே வந்து ஆயுதங்களை கடத்துறதுக்கு தடையாக இருக்குது. அப்போ அதே நாட்டிலேயே போய் இறக்கினா இந்த வேலையை ஈரான் வந்து இப்போது செய்ய தொடங்கியிருக்காங்க. ஸோ குர்திஷ் படையை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு ஈரான் வந்து இப்போது HDS குழுவுக்கு எதிராகவும் அடுத்ததாக துருக்கிக்கு எதிராகவும் ஒரு பெரிய வார் ஒன்று நடத்துறதுக்கு இப்போ தயாராகிட்டு இருக்காங்க. இந்த இடம்தான் இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு முன்னதாக நடக்கக்கூடிய இந்த ஒன் வீக் வந்து ஹீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல சீட்டு, அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு ஈரான் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு. நான் இப்போ சொல்லக்கூடிய நபர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது ஈரான் சைட்லேருந்து வந்திருக்கு. கமாண்டர் ஆஃப் ஈரான் ஆர்மி கிரவுண்ட் ஃபோர்ஸ், அதாவது அவருடைய பேர் வந்து கியோமார்ஸ் ஹைடர்ஸ் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஈரானுடைய அந்த தரைப்படைக்கான தலைவர். இவர் வந்து ஒரு ஸ்போக் பர்சன் வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அண்டை நாடுகள் யாரோட நட்பு வச்சுருக்கு. இப்போ நான் வந்து ஈரான் வச்சுக்கோங்களேன், நான் இப்போ ரஷ்யான்னு வச்சுக்கோங்களேன், உக்ரைன் வந்து அவங்க யாரோட ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். நேட்டோவில் போய் உக்ரைன் வந்து சேரக்கூடாதுங்கிறது தான் ரஷ்யாவோட நிலைப்பாடு, புரியுதா? அதே மாதிரி அமெரிக்காவினுடைய இப்போ நாடு பிடிக்கக்கூடிய ஆசையும் கிரீன்லாண்டும் பனாமா கால்வாய் மேலே அவங்க ஏன் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதையும் நான் வீடியோவாக போட்டிருந்தேன். அது எங்களுடைய நிலத்திற்கு பிற்காலத்தில் ஆபத்தாக வரும் அப்படின்னு இப்போவே கணிச்சு அவங்க அடுத்த கட்ட வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க. இதில் ரஷ்யா முன்னோடி. அதே மாதிரி இப்போ ஈரானும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே எனக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அவங்க இந்த கோர்டார்ஸ் 15 அண்டு தலாஸ் அப்படிங்கிற சிஸ்டம் அன்மேன்டு ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய எல்லை பகுதியில் வைக்கிறதுக்கான பிளானில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்ரிட் வாராக மாறப்போகிறது, கலப்பின போர் அப்படிம்பாங்க. ஸோ கலப்பின போர் அப்படின்னா ஒரு குரூப் மட்டும் இருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குரூப்ஸு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேலை. இன்னைக்கு நீ எதிரியாக இருக்கலாம், நாளைக்கு நீ நண்பனாக மாறலாம், அது இல்லை மேட்ரு. என்னுடைய எல்லையை பாதுகாப்பதற்கு இப்போது நான் அடுத்த நாடு யாரோட நட்பில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இப்போது அந்த வார் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடுக்குமே மாறுபட்டிருக்கு. இதில் ஈரானும் இந்த களத்தில் குதிச்சிருக்காங்க.
ஸோ தன்னுடைய எல்லையை பாதுகாப்பதற்கு தனக்கான அச்சுறுத்தல் இருப்பதா ஈரான் உணர்ந்து அடுத்த கட்ட வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை தான் இந்த ஸ்போக் பர்சன் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செய்கிறார். காசாவில் ஹமாஸுக்கு எதிராக ஒரு புதிய அணி ஒன்று உருவாகிருக்கு. அந்த அணியினுடைய பேர் தான் பாலஸ்தீன் அத்தாரிட்டி. யார்? அப்பாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அவர் தான். அவர் ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் தான். ஆனால் இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது மாறி இருக்கு. அவருடைய ஃபட்டா கட்சி அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அமைதியாக இருந்த பாலஸ்தீன தேசத்தில் ஹமாஸ் தேவையில்லாமல் போரை நடத்தி இப்போ மக்களை அல்லோலப்பட வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சு ஃபட்டா வெர்சஸ் ஹமாஸ்ன்னு இனிமேல் போர் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அவர் ஒரு ஆள் தான். ஹமாஸ் கிட்டையாவது ஆயுதங்கள் இருக்குது, டாங்கிகள் இருக்குது, இஸ்ரேல்கிட்டருந்து கைப்பற்றிய ஆயுதங்கள் இருக்குது, IDF படை வீரர்களை தொடர்ச்சியாக ஓட விட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட வரலாறுகள் இருக்குது. பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்லிமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அதையும் காசாவில் இஸ்ரேல் அடித்து உடச்சி தும்சம் பண்ணிட்டாங்க. ஸோ பாலஸ்தீன் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வலிமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு அவங்களுடைய வாய் மட்டும்தான். அப்பாஸ் அப்படிங்கிற நபர் மட்டும்தான். இவரும் அமெரிக்காவினுடைய மிக ரொம்ப நெருங்கிய கூட்டாளின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு காலம் வெவ்வேறு இடங்களில் போய் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான இருவேறு கருத்துக்கள் இருக்குது. இதில் எது உண்மை அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே போக தேவையில்லை. ஆனால் கிடச்சிருக்கக்கூடிய செய்திங்கிறது ஹமாஸுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை இப்போது பாலஸ்தீன் அத்தாரிட்டியை சேர்ந்த அப்பாஸ் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் ஹமாஸ் தான், மக்கள் செத்து போகிறதுக்கு காரணம் ஹமாஸ் தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டாக ஹமாஸ் சைடில் இருந்தும் பார்க்கப்படும். இன்னொரு புறம் செத்து மடியக்கூடிய IDF வீரர்கள், அதற்கு பேரலாக பணைய கைதிகளுடைய இறப்பு, இந்த பணைய கைதிகள் இறப்பு தொடர்ச்சியாக நடக்கிறத பார்த்த உடனே அப்போ விடுதலை நடக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டைரெக்டாக இப்போ சீஸ்ஃபயரை வலியுறுத்தி நெதன்யாகுவை சீஸ்ஃபயர் பண்ணுங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி இஸ்ரேலிய தெருக்கள் முழுவதும் இந்த போர் நிறுத்தத்தை அமல்படுத்த கோரி பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்த தொடங்கியிருக்காங்க மக்கள். ஸோ இஸ்ரேலிய மக்கள் இங்கே நடத்தக்கூடிய போரை விரும்பலை. காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் படு பாதகமான துன்ப நிலையில் இருக்காங்கல்ல, அவங்க இந்த போரை விரும்புகிறாங்களான்னு கேட்டால் சுதந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் மனசுக்குள்ள என்ன ஆகுது, எப்போ போர் நிற்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான விடை தெரியாமல் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பணைய கைதிகள் விடுதலை மிஸ்டர் டேவிட்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருடைய லேடி ஒருத்தவங்க, அவங்க இல்லை இவங்க இறந்து போயிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு 4-5 கேட்டகரியை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க வெவ்வேறு வீடியோக்களை வெளியிடுறாங்க. இப்போ அபு உபைடா கூட இடையில ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாரு அமெரிக்காவுக்கு எதிராக. அடிபணிஞ்சு போங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லும்போது அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற ஹமாஸினுடைய திருப்பி ரிப்ளை அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணைய கைதிகளுடைய வீடியோ, அவங்க உயிரோடு இருக்காங்களா, வீடியோவை எடுக்கிறீங்க, அவங்க உயிரோடு இருக்காங்களாங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறதையும் ஹமாஸுக்கு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க இஸ்ரேலை சேர்ந்த மக்கள். ஸோ இந்த வீடியோக்கள் எல்லாமே, எடுக்கப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே நெதன்யாவுக்கு எதிராக தான் அந்த பணைய கைதிகளை பேசியிருக்காங்க. ஸோ சிரிச்ச முகமாக பணைய கைதிகள் வெளியில் வர்றதை பார்க்கும்போது ஹமாஸ் அவங்கள நல்விதமாக தான் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பணைய கைதிகள் ஏன் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஹமாஸ் சைடில் கேள்வி கேட்டால் அவங்கள கொலை பண்ணுறதே இஸ்ரேல் தான், நாங்கள் ஒவ்வொரு இடமா ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த இடத்துல பாம்பு போடும்போது இவங்க தான் பலியாகிறாங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், ஸோ சீஸ்ஃபயர் ரிலேட்டடாக பேச வேண்டியது இஸ்ரேல் தான் அப்படின்னு அவங்க கைவிரிச்சிட்டு போகிறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நேரடி களம் காணுவதற்கு வாய்ப்பு நமக்கு இல்லை. கிடைக்கக்கூடிய செய்தியை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறோம். எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து பார்த்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஆய்வுக்கு உட்பட்டது தான். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.